காய்ஸ் இதுதான் நம்ம பாம்பன் பாலம் பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஓல்டு பாலம். ஸோ இப்போ அதை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் இங்கே பாருங்க ட்ரெயின். இதுதான் இப்போ புதுசாக விட்டுருக்க ட்ரெயின். நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. மாடி நம்மளை சம்பவம் பண்ணி விட்டுருப்பாப்புல போல். பல பைக்கர்ஸுக்கு இந்த கனவுங்க, இந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு. செமையாக இருக்குங்க வியூ பார்க்கறதுக்கு. பார்த்திங்களா ஃபுல்லாக பெரிய பெரிய போட் தான் நிற்கிது. அங்கே பாருங்க அந்த போட்டோட் நிற்கிற வியூ பயங்கரமாக இருக்குதுலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விளாகில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துக்கு பெருமை வாங்கி கொடுத்த பாம்பன் பிரிட்ஜ் தாங்க போகிறோம். ஸோ அது பக்கத்தில் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்ன டூர் பண்ணி அந்த விளாக்லாம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டோ விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிச்சது எல்லாத்தையும் ஃபுல்லாக மோட்டோ விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வாங்க விளாக்கில் போகலாம். காய்ஸ் ஃபைனலி கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துக்கே பெருமை வாங்கி கொடுத்த பாம்பன் பாலம் தாங்க போகிறோம். ஆக்சுவலி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தனுஷ்கோடி தாங்க பிளான் போட்டிருந்தேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 3 மணி ஆயிடுச்சு. ஸோ தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் 5 மணிக்கு முன்னாடி அந்த செக் போஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போயிட்டோம்னா நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 o'clock ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 68 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ காமிக்குதுங்க தனுஷ்கோடி. ஸோ போனால் டேரெக்டாக போயிடலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாம்பன் போயிட்டு ஸோ அங்கே இருக்க லைட் ஹவுஸ், அங்கே இருக்க 2-3 பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் போட்டிருந்தேன். ஆனால் ஃப்ரைடே ஆப்பிச்சாங்க. ஸோ மதியம் தொழுவை போயிட்டு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா சரி தனுஷ்கோடி இன்னும் இது பண்ணிவிட்டு ஸோ இப்போ டேரெக்டாக பாம்பன் போயிடுவோம். பாம்பன் போயிட்டு அங்கே இருக்கிற 4-5 பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ வெயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொழந்து அடிக்குதுங்க. பயங்கரமான வெயிலாக இருக்குது. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாமரை குளம் கிட்ட போயிட்டு இருக்கோமுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரத்தில் வந்து 1/2 hour ஆயிடுச்சு தாமரை குளம் வரும் அப்படின்னு நினச்சின்னா கிடையாது. ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம கேமரா ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அவசரத்தில் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வராமல். ஸோ அதோட இப்போ திருப்பி போய் அவசரமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி போக சொல்லிவிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். டைம் இப்போ 3:30 ஆயிடுச்சு. பாம்பன் பக்கத்துலேயே ஒரு சின்ன லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த லைட் ஹவுஸை தான் மெயினாக நான் பார்த்து கவர் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ ஏற்கனவே அந்த லைட் ஹவுஸ் நான் போயிருக்கேங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த வியூ அந்த லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த லைட் ஹவுஸ். ஏன்னா சின்ன லைட் ஹவுஸ் தான். பட் நம்ம ராமேஸ்வரம் வர டூரிஸ்ட் வந்து என்ன பெரும்பாலுமா அந்த லைட் ஹவுஸ் வந்து கவர் பண்ணுறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை அந்த லைட் ஹவுஸு. பட் தெரிஞ்சாலும் அது சின்ன லைட் ஹவுஸாக இருக்கனால யாரும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பட் நம்ம அப்படி தான் நினைக்கக்கூடாது. சின்ன லைட் ஹவுஸாக இருந்தாலும் அதோட வியூனஸ் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப குட்டி தான் லைட் ஹவுஸு. அதோட போகிற அந்த லைட் ஹவுஸ் ஏறுற பாதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதனால அந்த லைட் ஹவுஸ் போகிற பாதையும் சரி, மேலேருந்து இந்த பார்க்குற வியூ இருக்கு இல்லையா, பயங்கரமாக இருக்கும். அந்த பாம்பனோட வியூவு, அந்த ரயில் பாலத்தோட வியூவு. ஸோ பேக் சைடில் இன்னும் ஒரு எப்படின்னா ஒரு 360 வியூ பயங்கரமாக இருக்கும் அந்த லைட் ஹவுஸ், சின்ன லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்கும்போது. ஸோ நம்ம இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நீ வந்து டூர்லாம் போனியே என்னாச்சு ஒன்றும் வீடியோ வரல. ஸோ முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு நினச்சின்னா. ஸோ நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. ஊட்டி மைசூர் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 3 days பிளான். அது நல்லா சிறப்பாக போயிட்டு வந்தாச்சு. சில சம்பவங்கள் நடந்துச்சு. ட்ரிப்புனாலே எப்படின்னா பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்கிறது வந்து நார்மல் தாங்க. ஸோ சம்பவங்களும் நிறைய நடந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். அதுக்கான விலாகையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். விலாக்லேயும் நிறைய சம்பவங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மோட்டோ விலாகிங் பண்ணி லாங் டிரைவ் போயிருக்கோம். ஸோ அதனால் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் விலாகில் வந்து நான் திருத்திக்கலான்னு இருந்தேன். சரி இருக்கிற விலாகை வந்து நல்லா இது பண்ணி போடுவோம் அப்படின்னு நினச்சேங்க. பார்த்தா அந்த விலாக்லாம் சரி எடிட் பண்ணுவோன்னு ஹார்ட் டிரைவில் கொடுத்து நம்ம மொபைலில் தான் நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இன்னும் நம்ம லேப்டாப்லாம் வாங்கலை. ஸோ லேப்டாப் பற்றி இன்னும் நமக்கு எதுவுமே தெரியவும் செய்யாது. மொபைலிங் எடிட்டிங்கில் தான் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மெமரி கார்டு ஹார்ட் டிரைவில் கொடுத்து ஃபோனுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிருந்தேன், ஷிஃப்ட் பண்ணிக்கிருந்தேன். ஃபைலை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா தெரியாதனமாக ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. மொத்த ஃபுட்டேஜும் காலியாக போயிடுச்சு. ஸோ எனக்கு மனசே கேட்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நிறையா ஃபுட்டேஜ் எடுத்தேன். அதுவும் ஃபஸ்ட்டு விலாகு, நம்ம லாங் ரைடு போனது, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட நான் ஒரு இடத்துலையும் நம்ம பேசியிருப்பேன். அந்த மாதிரி இது எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆச்சு நான் வீடியோ மோட்டோ விலாகிங் பண்ணி. அதாவது நானே இப்போ தான் பிகினிங் மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படி தத்தல் புத்தல்னு போட்டுட்ருக்கேன்.
அதுவுமே இந்த ஒரு மாதம் பண்ணாமல் இருந்ததால சுத்தமாக டச்சு விட்டு போச்சு. ஸோ கொஞ்சம் முன்னே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக பைபாஸ் வந்து பிடிச்சா வச்சுங்க. அப்படியே நான் உங்களுக்கு இப்போ அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் எல்லாத்தையும். என்னாச்சு ப்ரோ, பெட்ரோல் இல்லையோ? கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா? இந்த கடை நல்ல ஒர்க் ஷாப், நல்ல ஒர்க் ஷாப். எங்கே இங்கே ராம்நாடு தான் போகணும், எனக்குள்ள பக்கத்தில் இருக்காது. என்ன கம்ப்ளைண்ட்? வந்து ஆட்டோமேட்டிக்கலி நின்று போச்சு. என்ன போச்சு? டைமில் நின்று போயாச்சு. போகிற டைமில் நின்று போச்சா? ஸ்டார்ட் பண்ணி பாரு. செய்தால் டோ செய்து കഴിഞ്ഞാൽ மெக்கானிக் இங்கிட்ட எங்கே இருக்கு? எங்கடா இருக்கு? உச்சிப்புள்ளியில் இருக்குமா? சரி, யூட்டன். யாரு நோக்கி? இப்போ எங்கே போகிறீங்க? நமக்கு சிஎம்எஃப்ஆர் தான் போகுது. எங்க? சிஎம்எஃப்ஆர். உங்கள் ஊர்? லட்சத்தீவு. லட்சத்தீவு, ஓகே ஓகே. ஏதோ இந்தியன் மோட்டார்ஸ் ஒரு இது இருக்கு பாரு. இங்கிட்ட லெஃப்ட் சைடு, ரைட் சைடு? இந்த சைடில் நம்ம நிற்கிறோம்ல, இந்த சைடில் தான். இங்கே இந்தியன் மோட்டார்ஸ் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. மெக்கானிக் ஷாப் அது? கார் ரிப்பேர் அண்ட் மெக்கானிக் சர்வீஸ். கார் இல்லை, இப்படி போயிடும். லெஃப்ட் வந்துருங்க. போங்க. நான் நினச்சேங்க, சரி பெட்ரோல் இல்லை போல், டோக்கு போட்டு பெட்ரோல் பங்கில் விட்டு போகணும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வண்டி கம்ப்ளைண்ட் தான், ரன்னிங்லேயே கண்ட்ரோல் ஆகிடுச்சான். மாடி நம்மளை சம்பவம் பண்ணி விட்டுருப்பாப்புல போல். ஸோ டோக் போடுறது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ ஏன்னா ஃப்ரண்டில் போகிற ஆளும் சரி, பேக்கில் டோக் போகிற ஆளும் சரி, ரெண்டுமே கரெக்டாக போகணும். அவர் கொஞ்சம் ஆட்டிட்டு ஓட்டினாலுமே நமக்கு டேஞ்சர் தான். ஸோ நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் இப்படி கொடுத்தோம்னாலுமே அவர் வண்டி தட்டாகி நம்ம வண்டி கீழே விழுந்துருவோம். அதனால் ரொம்ப சேஃபாக வந்து டோக் போடுறப்ப சேஃபாக போட்டுக்கணுங்க காய்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரியமான் பீச்சுங்க. இதில் போனீங்கன்னா அரியமான் பீச் பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதாவது மினி மெரினா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கேருந்து பாமன் கட்டா 14 கிலோமீட்டர் தான் காமிக்குது. என் பேர் நூர் ஜாவேர். ரக்கீம் முகமது அப்துல் ரஹீம். கேமரா, ஹெல்மெட்டு, கோப்ரோ. கோப்ரோ தானே? ஆமாம். கோப்ரோ என்ன மாடல்? 12. நான் வந்து ஸ்கூபா டைவர். அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவரு. 5 பிஸ்னஸ் இருக்குது. 5 பிஸ்னஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வேதாளிக்கிட்ட ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு, அதோட விட்டுட்டு பேசிட்டு வந்தாச்சு. அவர் ஊர் வந்து லட்சத்தீவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்ஆர்ஐஎம்ங்க. ஸோ அந்த மீன்களை பற்றி ஆராயிறது அந்த இதில் வந்து இருக்காப்புல போல். ஏதோ ஒரு பிஸ்னஸ் எதுவும் வந்திருக்காப்லையாம், நாளை கழிச்சு போயிடுவாப்லையாம். அப்படியே ஒரு இதாக போவாப்லையாம். இந்த மாதிரி தாய்லாந்து, இது வந்து கேரளா, சென்னை, கத்தார் அப்படின்னு எல்லா இதுக்கும் போவாப்லையாம் ஒவ்வொன்றா. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே வந்திருக்காப்புல காய்ஸ். இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா வந்து மண்டபத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். மண்டபம் தாண்டி இங்கேருந்து பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. இப்போ நம்ம எங்கெங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாமன் பிரிட்ஜோட மேலே டாப் வியூ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மினி லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னலையா, ஸோ அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மண்டபத்தோட ரயில்வே ஸ்டேஷன். சின்ன இன்ஜின்லாம் நிற்கிது பற்றிலாம். இங்கே என்னென்னா அல்டிமேட்னா 2 சைடு அப்படியே கடலில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா இங்கே பாருங்கள், ரைட் சைட் கலையோட அருமையாக தெரியுதுன்னு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாமன் பக்கத்தில் நெருங்கினோடனே வியூவை பற்றியில் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ ரைட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நெருங்க பார்த்தீங்கன்னா ரெட் சைட்லேயும் கடல் வந்துடும். ஸோ பயங்கரமாக இருக்கும் நடுவில் இந்த ரோடு. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் வாட்டர். காய்ஸ் இங்கே பாருங்க ட்ரெயின். இதுதான் இப்போ புதுசாக விட்டுருக்க ட்ரெயினாமுங்க. இது என்ன ட்ரெயின் தெரியுமா? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் இப்போ புதுசாக ரீசெண்டாக விட்டுருக்காங்க. ஆனால் பேர் தான் தெரியல. நியூஸில் பார்த்தோமுங்க.
பாலம் மேலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பாலத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூங்கா இருக்குது. சில்ட்ரன்ஸ் பசங்களோட வந்தோம்னா அங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு தரமான ஸ்பாட் தான் அது. ஸோ இங்கே பழைய பாலத்தை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமே நான் வரலாம்னு நினச்சேன் அந்த பாலத்துக்கு. பட் அந்த டைமிங் என்னால் வர முடியலை. இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட நடுவில் ஒரு சென்டரை வந்து ரொம்ப பண்ணிட்டதாக தான் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு. பல பைக்கர்ஸுக்கு இந்த கனவுங்க, இந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு. இந்தியாவோட ஃபைனல் ரோடு, அதாவது அதுக்கப்புறம் தனுஷ்கோடி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் செமையாக இருக்குங்க. வியூ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய போட் தான் நிற்கிது. அங்கே பாருங்க, அந்த போட்டோட நிற்கிற வியூவே பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. மழையெல்லாம் பெஞ்சுன்னா இன்னும் அல்டிமேட்டாக தான் இருக்கும் இந்த இடம். மோஸ்ட்லி இல்லை எங்கேயுமே வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போலீஸ்காரவங்கலாம். ஸோ சம்டைம்ஸ் சில பேர் நிப்பாட்டி எடுப்பாங்க. நாங்களுமே அப்பப்போ வந்து அப்பப்போ நின்று தான் எடுத்துக்கிறது. ஆசையாக தானே இருக்குது நிற்கிறதுக்கு. பட் ஏன்னா ரொம்ப ஆக்சிடெண்ட்டுங்க, நிறைய பேர் இதில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்க, பல உயிர் பேருக்கு. ஸோ அதனால தான் நிப்பாட்டுறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க வண்டி இங்கே எங்கேயுமே. இங்கே பாருங்க மீன், சீலா மீனுங்க, நெய் மீன் சீலா, சிஆர்பிஎஃப் நினைக்கிறேன். காய்ஸ் இதுதான் நம்ம பாம்பன் பாலம், பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஓல்டு பாலம். ஸோ இப்போ அதை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒன் டைம் இந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதை தூக்குனாங்க. ஸோ அந்த டைம் தான் நான் வரலான்னு நினச்சேன், பட் வர முடியலை, கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ வந்து நியூவாக போட்ட பாலம், பயங்கரமாக இருக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய பாலத்தளவு கூட அந்த புது பாலம் உழைக்காது. ஆனால் ரொம்ப நாள் 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பாலம் போட்டு கிட்டத்தட்ட. ஸோ நீண்ட நாள் உழைச்சிருக்கு, தரமான பாலம், பழைய சென்டிமெண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு டைம் தான் இந்த பாலத்திலே போயிருப்பேன் 5 வயசில். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அந்த ஒரு ரோட் போதா பாருங்கள், அது இப்போ நியூவாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரோட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்கும் போல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டியை தெரியுது பாருங்க, அந்த லைட் ஹவுஸ். ஸோ இப்போ 2 பிளேஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வெறும் கடல், அது எப்படின்னா வந்து வெறும் கப்பல்லாம் அந்த பக்கம் அளவாக இருக்காது. இந்த பக்கம் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த 2 வியூவுமே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாலத்தோட வியூவு, அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்கள். ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு தீவோட ஃபீல் கொடுக்குது பற்றிலா. அந்த செப்பரேட்டாக அந்த ஒரு இது மட்டும் அப்படியே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுவும் இதில் என்ன ஹைட்னா தென்னை மரத்தோடு இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக அந்த போட்டு மீன் பிடிக்கிறவங்களோட போட்டு தான். ஸோ இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஆனால் என்ன ஒன்று, இங்கே பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்தால் நிப்பாட்ட விட மாட்டாங்க. பைக் மட்டும் ஏதோ அதுவுமே அலோடு இல்லை தான், நாங்கள் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் போலீஸ்காரன் வந்தவொடனே. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏறுற இடத்துல இல்லை இறங்குற இடத்துலையோ வெஹிக்கிள் பெரிய வண்டியில் வந்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு ஸோ நீங்கள் அந்த பாலத்துக்கு மேலே ஏறி வந்து அப்படியே பார்த்துட்டு போங்க, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க அந்த வியூ. ஆனால் இவ்வளோ நாள் நானே வந்திருக்கேன், ஆனால் பட் இதை இவ்வளோ நாள் கவனிக்கல. இப்போ என்னமோ இது புதுசாக பச்சை பசன்னு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த போட் நிற்கிது பற்றில, அதோட வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ பயங்கரமாக இருக்குது. திஸ் இஸ் பாமன். ஸோ காய்ஸ் உங்களுக்கு மிச்சத்தை வந்து நான் அப்படியே போயிட்டு மிச்சதெல்லாம் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ரோட்டுக்கு போகிறோம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க புதுசாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிளேஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பிளேஸுக்கு வரணும்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே 1 மாதம் கிட்ட ஆச்சுங்க நான் பார்த்து. 1 மாதம் இல்லை, ஒரு 2 மந்த்து கிட்ட இருக்கும் அந்த பிளேஸை நான் அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி. பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் போகணும் பார்த்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ இப்போ பாமன் பாலம் பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதுவும் அதுவும் ஒன்று தானே சேமா அப்படின்னு, பட் அது கிடையாது. அங்கேருந்து பார்க்குறோட வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் இப்போதைக்கு வந்து சின்ன பைக்கு தான் போகலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லைங்க, கார் கூட போகலாம். ஆமாம் போகலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டைம் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸை வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் வழி போப்போ அப்படியே காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மசீதில் வந்து தொழுதுட்டு நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே நம்ம தொழுதுட்டு நம்ம அப்படியே அந்த இடத்துக்கு போயிடுவோம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு டானா ஷேப்பில் வந்து இது போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி வந்து பட் ஏன்னா 2 இடமும் வேறு வழியாக வருது. இது ரெண்டும் ஒன்றா இணைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஐ திங்க் இணைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த லைட் ஹவுஸ்லேருந்து வருது. இப்போ இந்த பாலத்துக்கு வந்து நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா பாலம் ஏறி இறங்கினோடனே ரைட் சைடில் கட் ஆகும். ஸோ இதில் கட் ஆயிடணும். இதே நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வர வழியிலே லெஃப்ட் சைடு வரும். ஓகேங்களா?
அதில் வந்து நம்ம உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து ரைட் கட் பண்ணிக்கலாம். பள்ளிவாசல் ப்ளஸ் இது ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஆமாம் பாய். ஸோ இந்த இருக்கு மஸ்ஜிதுங்க. நான் தொழுதுட்டு நம்ம அப்படியே கன்னியூ பண்ணுறேன். உள்ளே போயிட்டு வந்தேன் கைஸ். இந்த பள்ளியாசல் தான் தொழுதோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. இதுவும் பழைய பள்ளியாசல் தான் போல். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடுக்கடலுக்குள்ளே ஒரு வண்டி ஓட்டுறோம். நம்ம பாமன் பாலத்துலேருந்து ட்ரெயின் போகுதுங்க. இப்போ கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து பாருங்க. காய்ஸ், நம்ம ராமநாதபுரத்தில் புதுமையாக ஒரு பாலம் போட்டுக்கிட்டு இருக்கேன்.